கோடானு கோடி மனிதர்கள் இந்த பூமியில் பிறக்கிறார்கள். தன்னுடைய காலம் முடிவடைந்த பின் இறக்கிறார்கள். மனிதனுடைய வாழ்நாள் என்பது மிகவும் குறுகிய காலமே ஆகும். இருந்தபோதும் ஒரு சில மனிதர்கள் அகங்காரம் என்னும் குணத்தால் மற்ற மனிதர்களை துன்புறுத்தி தன்னைப் போல் உலகில் யாரும் இல்லை என்று கர்வம் கொண்டு செயல்படுகிறார்கள். ஒன்றும் அறியாத அப்பாவி மனிதர்களை துன்புறுத்துவதை காண பொறுக்காத இறைவன் அவதாரம் கொண்டு கர்வம், அதர்மம், தீய குணம் கொண்டு செயல்படும் அரக்கனை அழிரண்யன் தன்னைப் போல் இந்த உலகில் யாரும் இல்லை, தான் கடவுள் என நினைத்து மனிதர்களை வதம் செய்கிறான். அது மட்டுமல்லாமல் நாராயணனின் தீவிர பக்தனான பிரகலாதனை அழிக்க முற்படும் போது இறைவன் நரசிம்ம ரூபம் கொண்டு இரண்யனை வதம் செய்கிறார். எனவே நண்பர்களே, நாம் அறிய வேண்டியது என்னவென்றால், தர்மத்திற்கும் சத்தியத்திற்கும் நீதிக்கும் சோதனை வந்தபோது இறைவனின் அவதாரம் நிகழ்கிறது. முடிவில் இறைவன் தர்மத்தையும் சத்தியத்தினையும் நீதியையும் நிலைநாட்டுகிறான். ஆகவே அகங்காரமே ஒரு மனிதனை அழிக்கும் தன்மை படைத்தது என்பதை நாம் உணர்ந்து அகத்தினால் கொண்ட கர்வம் அதை நீக்கி, கர்ம வினைகளை நீக்கி, மாயை எனும் பிடியில் இருந்து விலகி ஞானம் எனும் பெரும் பேற்றை பெற நற்பாதையில் பயணிப்போம்.